எனது அன்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனிக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க சமநிலையோட வாழ்வாங்க. சண்டைய சமாதானமா மாத்தக்கூடிய திறமை இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்கு. அழகையும் அன்பையும் விரும்புற மனசு இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. யாருக்கும் துன்பம் வராத மாதிரி எல்லாரையும் இணைக்க நினைப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெய்வீக அறிகுறிங்க. சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மற்றும் கெட்டதை புரிய வச்சு இவங்களை சுத்தியுள்ள சூழ்ச்சிகளை வெளிப்படுத்துவாரு. அடுத்த 138 நாட்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் பொற்காலமும் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதிர்ஷ்டம், நிதி, வணிகம், தொழில், தனிப்பட்ட வாழ்க்கை என பல வழிகளில் இவங்களுக்கு வந்து சேரப்போகுது. சனி பகவான் நல்லவன் யாரு, கெட்டவர் யாரு, யார் நன்மை செய்யறாங்க, யார் எதிரி என அனைத்தையும் வெளிப்படையா காட்டுவாரு. குழப்பமான மனநிலையை தெளிய வைத்து திட சிந்தனையால குறிக்கோளை அடைய வைப்பாரு. தொழில், நிதி, மரியாதை, வியாபாரம், தன்னம்பிக்கை என அனைத்திலும் ஏற்றம் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பாக்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளோட அறிகுறிங்க. உங்களுக்கு பின்னாடியிலிருந்து ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுது. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் உச்சத்துல இருந்தா அந்த ஆளுடைய வாழ்க்கை ஏகபோகமான வாழ்க்கையா இருக்கும். சனி பகவான் நல்லதை செய்யறவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அமைதியா பாப்பாரு. கெட்டது செய்யறவங்களை அடித்து அவங்களுக்கு புரிய வைப்பாரு. அடுத்த 2.5 வருஷத்துக்கு துலாம் ராசிக்காரங்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய புத்தகமே எழுதுவீங்க. சனி பகவான் பாதிப்பை மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வெளியில காட்டுவாரு. அடுத்த 138 நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் பொற்காலமும் காத்துட்டு இருக்கு. அதிர்ஷ்டம் நிதி ரீதியாகவோ, வணிக ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக வந்து சேரும். நிதிநிலை வலுவாக இருக்கும். பயணத்துல கூட பணவரவு கிடைக்கும். நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்கும். எதிரிகள் தீங்கு செய்ய முடியாம திணறுவாங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆளும் கட்சியிடம் இருந்து ஆதரவு பெருகும். வருமானம் அதிகமாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. சொத்து சேர்க்கை இருக்குது. ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீங்க. சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல வழிகள்ல ஏற்றமான வாழ்க்கையை தரப்போறாரு. குடும்பத்துல வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் எல்லாமே நீங்க சொல்றபடி கேட்பாங்க. சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க. பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பீங்க. தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. வெளி வட்டாரத்துல உங்களோட கௌரவம் கூடும். நினைத்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. இதுவரைக்கும் விற்கப்படாம இருந்த சொத்துக்களை வித்து கடன் அடைப்பீங்க. அனைத்து வகையிலும் நன்மைகள் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். உடல் நலத்துல மேம்பாடு ஏற்படும். நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது. அதிர்ஷ்டம் எல்லாமே கூட போகுது. நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொன்றா நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கிதான் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்களை உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. நீங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. புதுசா நிலம் வாங்க போறீங்க. வீடு கட்ட போறீங்க. நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க. வண்டி வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. குறிப்பா சொல்ல போனா நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நிம்மதியா தூங்குனது கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாம.
துலாம் ராசிக்காரங்களே, நீங்கள் நாளையிலிருந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க வேண்டிய ஒரு நல்ல நியாயமான ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. அதை இனி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே நீங்கள் முகத்தை கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 5 நிமிஷம் உங்கள் கண்களை மட்டும் பாருங்கள். உங்கள் கண்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை பிரதிபலிப்பாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நியாயமான நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுங்க. நீங்கள் இருக்குன்னா ஒரு விஷயம், அந்த விஷயம் இருக்குங்க. நீங்கள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த நம்புனீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கிடையாதுங்க. நல்லது மட்டுமே இருக்குன்னு நம்புங்க. அதற்கான முயற்சிகளை இறங்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக அமையட்டுங்க. இனி யாவுமே நல்லதாக நடக்கட்டுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதில் துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. அரசு வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளோட ஆதரவு, பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. சனி என்பது ஒழுக்கம், பொறுப்பு ஆகியவற்றோட கிரகங்க. அதனால அரசு வேலை செய்யறவங்களுக்கு வேலை பாதிப்பு அதிகரிக்கும். மாற்றங்கள் இருந்தாலும் நல்ல நிலைக்கு நீங்க போயிருவீங்க. சம்பள உயர்வு நிச்சயமா கிடைக்கும். நீண்ட காலத்துல சேமிப்பு மற்றும் செல்வமெல்லாம் அதிகரிக்கும். அரசு துறையில பணிபுரியறவங்களுக்கு சமூகத்துல மரியாதை உயரும். அதிகாரபூர்வமாக புகழ் அதிகரிக்கும். சனி நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் கிரகங்க. முடிவெடுக்கக்கூடிய திறன் மேம்படும். கடின சூழ்நிலையிலும் சரியான தீர்வு காணும் திறன் வளர்க்க போகுதுங்க. சனி பயிற்சி எல்லாருக்குமே ஒரே மாதிரி நன்மையை தராது. ஆனா நம்மளோட துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை தரப்போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனசுல இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க. உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுதுங்க. பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. இடமாற்றம், நிலை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போறாங்க. கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெற போறீங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளால சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தி வர்றது அவசியங்க. தெற்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துங்கோங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி,
இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அதை கண்டெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. தைரியமாக தன்னம்பிக்கையாக வாழ்ந்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் முன்னேற எதிர் நீச்சல் போடும் துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். மனசுல தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால அனுகூலம் உண்டாகுங்க. தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்களால அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாம அனுசரித்து போறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். தெளிவான முடிவுகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்யறது நல்லது. பிள்ளைகள் நலனில அக்கறை காட்டுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீங்க. மனதில் இருந்த குழப்பமான விஷயங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. கலைத்துறையினர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் வெற்றிக்கு உதவுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வினை தீர்ப்பான் விநாயகர்னு சொல்ற மாதிரி நிச்சயமா விநாயகர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் காணல் நீரா கரைய செஞ்சிருவாருங்க. நன்றி.